ஒரு இடத்துக்கு சொன்ன மாதிரி வரணும். இவளை இன்னும் காண மாட்டி. போன போடுங்கடி. இந்த கூர்மல் மாடு என்ன பண்ணதுன்னு தெரியல ஏக்கா. அவளுக்கு எதுவும் வழி தெரியாம இருக்கும். பெனாத்திட்டு அலைவா. நீ போன் போட்டு எங்க இருக்குன்னு கேளு. இவன் நம்பர் வேற எங்க இருக்குன்னு தெரியடி. வாரத்துக்கு 2 நம்பர் மாத்திடுவா. ஏதோ திருடி தலையறவ மாதிரி. ஏக்கா அந்த நம்பர் தான் போடுங்க. ரோட்டன் இருக்கு பாருங்க. ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? நாங்கள் கடைக்கு வந்துட்டு சீக்கிரம் வாடியே. ஏய் நான் கடைக்கிட்ட தான் நிக்கிறேன். கடைக்கு வெளியே நிக்கிறேன் தெரியுமா? நானும் கடைக்கு வெளியில தான் நிக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லு. ஐயோ இருக்க வந்துட்டேன். அம்மா அநியாயத்துக்கு போய் சொல்றாடி இந்த ரோட்டனை. ஏய் ஹாய் இங்க பாருங்கடி. ரோட்டன் வா சீக்கிரம். ஏய் பரட்ட வா. நல்ல வேகமா வந்து தொலைய மாட்டேன். ஒன்னால இவனுங்க கிட்ட நான் திட்டு வாங்குறேன். ஏய் என்னடி மூடிக்கிட்டு போடி. இல்லை ஒரு பொருள் வாங்க போறோம்னா நேரங்களமா வர்றதில்ல. நல்ல நேரத்துல நம்ம என்ன மாதிரி பொருள் வாங்க போறோம் இப்படி தாமதமா வர. ஏய் கலவி இப்ப நீ தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ற. வந்து தொலைடி. வாங்க மேடம். என்னடி இவன் படுத்துக்கிட்டு வாங்குறான். சார் நாங்கள் கல்யாண சீர் வருஷம் வாங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குடோனில் காட்டுங்க. 50,000க்குள்ளார ஒரு செட்டாக காட்டுங்க. ஏய் மொட்டை பொருள் ஒண்ணு மாதிரி சொட்டையே இருக்க கூடாது. ஐயோ ரோட்டனையே காரியத்தை கெடுத்துறாடி. வாடிங்கிட்டு வாங்கம்மா. இதான் கூடோன்னு. சரியா? கல்யாண சீர் வருஷம் உள்ள இருக்குது, போய் பாருங்க. சார் என்ன போய் பாருங்கன்னு சொல்றீங்க? நீங்க வரலையா உள்ள? நான் வராம எப்படிமா இருப்பேன்? நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா. சார் கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க. என்ன சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன திருடிட்டு போற மாதிரி இருக்காங்க? உங்களை பார்த்தா திருடிட்டு போற மாதிரி இல்ல. தான் அந்த புள்ள இருக்கு பாரு, ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு. அதை பார்த்தா அச்சு அசல் திருடி மாதிரி தான் இருக்குது. ஏன்டி அந்த அளவு போட்டு அடிக்கிற? அறிவிலி அடி உனக்கு. ஏய் அவன் என்னடி என்ன திருடிங்கிறான்? நீங்களும் பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. இங்க பாரு ஊர்ல உன் பேரே அதுதான். இங்க வந்து ரொம்ப சீன் போடாத. வா உள்ள நேரமாகுது. சார் அவதான் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா நீங்களும் பெரிய மனுஷன் அழுதுட்டு நிக்கிறீங்களே. ஐயோ கடவுளே, இன்னும் இந்த கூடோன்னு விட்டு போக முடியும். என்னென்ன பண்ண போறாளுகளோ. சீக்கிரம் போயிருந்து சாமி முருகா. வாங்கம்மா என் பின்னாடி. ஏன்னா அவன் ஒன்னும் அடிச்சது தப்பே இல்லை. வா பின்னாடின்னு கூப்பிடுற ஒரு பொம்பளைய. ஏமா வாங்கினா குடனுக்குள்ளார வாங்கம்மா. உனக்கு வழி தெரியுமா தனியா போறதுக்கு? வாங்க என் பின்னாடின்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க சார். ஏய் உனக்கு என்ன நோக்காட்டு? ஏன் உட்காந்துக்கிட்ட? ஏய் எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு தள்ளுதுடி. நீங்க போய் பாருங்க. ஏன் பரட்ட வந்து சுத்தி கூட பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னடி உனக்கு இருக்குன்னு தள்ளுது. எந்திரிச்சு எப்படியாவது வா. பரட்ட உனக்கு உடம்பு முடியலன்னா நீ ரெஸ்ட் எடு. நோ ப்ராப்ளம். ஓகே ஆண்டாள். ஏய் ஆண்டாள் அப்புறம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னடி மரியாதை? ரோட்டன் கோவப்படாத. அவங்களுக்கு உடம்பு முடியல. நீ வா போலாம். ஏய் உங்களெல்லாம் மதிச்சு வந்தல்ல. என்ன செருப்பு கழட்டி அட்டிக்கணும்டி. இதான் கூடோன்னு. சரிங்களா? உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதை வந்து ஃபைனல் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கங்கம்மா. திருப்பி ரிட்டர்ன்லாம் வாங்கிக்க மாட்டோம். என்னங்க ரிட்டர்ன் இல்லாத கடை என்ன வெங்காய கடை? அப்புறம் போயிட்டு பொருளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதானா? இங்க பாருங்க, கல்யாண காம்போ அப்படின்னா அப்படிதான் இருக்கும். வேணும்னா வாங்கிலடி போ. ஏன் இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு போறான்? அக்கா நம்ம பொருளை பார்க்கலாம்க்கா. பொருள் தரமா இருந்தா வாங்கிட்டு போலாம். ஏன் அந்த ஆளுக்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. சரிடி. ஆண்டாளு கல்யாண பொண்ணு இங்கே வா. உனக்கு பிடிச்சத போய் பாரு. என்ன அக்கா என்கிட்ட இருக்கிறது 50,000க்கா. அதுக்குள்ளார என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கலாம். ரொம்ப அளவுக்கு மீறிலாம் எனக்கு வேண்டாம்க்கா. சீர் வருஷம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இல்லைக்கா. ஆண்டாளு இங்கே பாரு. ஆளுல அம்புலெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கோம். எங்கள் கையில் இருக்கிறத போட்டு செய்வோம். சரியா? உனக்கு பிடிச்சதை மட்டும் போய் பாருப்போ. சரிக்கா. ஆண்டாள் பேசாருந்தா. ஹலோ என்னங்க சொல்லுங்க. ஆண்டாள் ஒரு நிமிஷம் இரு. ஏய் அவகிட்ட நல்லா மரக்கட்டில் தேக்கு மரக்கட்டில் கேளு. அப்புறம் தேக்கு மரத்தில் பீரோ செஞ்சுருப்பாங்க. கபோர்டு வச்சு அதான் கேளுடா. எதுக்கு கூச்சப்படுற? ஆண்டாள் தேக்கு மர கட்டில் தேக்கு மர பீரோவா வாங்கு. இரும்பு கட்டில் வாங்க வேணாம்னு அம்மா சொன்னாங்க. ஏங்க நான் ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் இருக்கேன். எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஏய் இங்கே போன கொஞ்சம் கொண்டா. உனக்கு பேசவும் தெரியல தொலைக்கவும் தெரியல. நான் கேட்குறேன் பாருப்போ. ஹலோ 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 என் மருமகளே. என்னம்மா நல்லா இருக்கியா? சௌக்கியமா? என் மானே கூச்சப்படுறாமா உங்ககிட்ட கேட்க. நானா உங்க கூட வந்து இருக்க போறேன். நாளைக்கு நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அவனுக்கு கேட்க கூச்சமா இருக்குது. நான் சொல்றேன் பாரு. மரக்கட்டில் வாங்கிக்கமா. அப்புறம் மரப்பீரை ஒன்று, இரும்பு பீரை ஒன்று வாங்கிக்கோ. வாஷிங் மிஷின், ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிக்க. அப்புறம் வேற என்னம்மா பேனு, அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்க பாரு டேபிள், அதையும் வாங்கிக்கமா. அதெல்லாம் என் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. நீங்கள் தான் நாளைக்கு இருக்க போறீங்க. சரிங்க அத்தை. மருமகளை சொல்ல மறந்துட்டேம்மா. அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல உட்காந்து சோறுத்துமாங்களே, அது ஒன்று வாங்கிக்க. அப்புறம் உட்காரதுக்கு சோப்பா ஒன்று வாங்கிக்க. என் வீட்டில் சோபாலாம் இருக்குதுமா. நீங்கள் உட்காரது தான் கேட்டேன், எனக்கு இல்லை. சரிங்க அத்தை. அம்மா யாருகிட்ட தம்பி பேசிட்டு இருக்கா?
அப்பா அம்மா ஆண்டாளு கிட்ட பேசிட்டு இருக்காங்கப்பா. மருமகளை இருமா நான் கூப்பிடுறேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? இங்க பாருடி, அன்னைக்கே பேசி முடிச்சாச்சு. சீர் வருஷம்லாம் வேணாம், அந்த பொண்ணுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு வரட்டும்ட்டு. நீ ஏதாவது இடையில போன் பண்ணி கேட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அம்மா பாத்துக்கோ, இதான் ரொம்ப தப்புடி. ஏங்க ஒரு சேர் கூட அந்த பிள்ளைய வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் நானு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மருமகள்கிட்ட நான் ஏதாவது கேட்கலான்னு போன் பண்ணி கேளுங்க பாப்போம். அம்மா என்ன இப்படி பொய் சொல்லிட்டீங்க? ஏய் உனக்கும் ஒண்ணு தெரியாது, உங்க அப்பனுக்கும் ஒண்ணும் தெரியாது. எனக்கு தெரியும் என்ன வேணும், என்ன கேட்கணும், கேட்க கூடாதுன்னு. சரியா? நாளைக்கு கையை பேசிட்டு அப்படி சும்மா வந்து இங்க உட்காந்து நம்மள ராஜ்யம் பண்ணுவாளுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் ஊர் நல்லா இருக்கும். நீ கம்முன்று. அம்மா அது எதுவும் சொல்லி என் கல்யாணத்தை எதுவும் நிறுத்திடாதம்மா ப்ளீஸ்மா. ஏண்டா உன பெத்து இவ்வளவு தூரம் வளர்க்க எனக்கு தெரியும். வர பொண்ணுகிட்ட என்ன கேட்கணும் கேட்க கூடாதுன்ட்டு. சரியா? உனக்கு உங்க அப்பனுக்கு வேலை இல்ல. சீர் வரிசை இல்லாத பொண்ணு கை வீசிட்டு நடுவுல வைக்க சொல்றியா அவளை? போ வேலையை பாரு. பொங்கு பொங்குன்னு அழுவேன். ஆண்டாளி என்னமாச்சு? மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, சோர்ந்து போன மாதிரி. ஒன்னும் இல்லைங்கக்கா. ஆண்டாள் உனக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். உனக்கு புரியலையா? நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அடி. உன் முகம் வாடி இருக்கு, என்னன்னு கேட்கிறோம், உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. ஏய் ஆண்டாள், உன் மாமியார் என்னடி கேட்டா சொல்லுடி. அவளை நான் சின்ன பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டு வீசுறேன். அவ மாமியார் நீ அடிப்பி அடி, நல்லா இருக்குது உங்க கதை. இன்னும் நம்மளை பத்தி அவளுங்களுக்கு தெரியல போல. இல்லக்கா, அத்தை சொன்னாங்க இரும்பு கட்டில் வாங்க வேணாம், மரக்கட்டில் வாங்க சொன்னாங்க. தேக்கு மர பீரோ ஒன்று, இரும்பு பீரோ ஒன்று வாங்க சொன்னாங்க. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி, டைனிங் டேபிள், சோஃபா இதெல்லாம் வாங்க சொன்னாங்கக்கா. ஏய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவும் வாங்க சொல்லலையா? இல்ல உன் மாமியாருக்கு வெஷல் வாஷிங் எதுவும் வாங்க சொல்லலையா? ஆமாக்கா மறந்துட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கேட்டிருக்காங்கக்கா. ஏன் ஓ மாமியாருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஓ புருஷன் எதுவும் பேசி அடி. அந்த பையனை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கல்யாணம் கட்டிட்டு வர்றதுக்கு முடியும் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கிற அந்த மாமியாருங்க. ஏ அப்பா, ஏ ஆண்டாலும் நல்லா யோசிச்சுக்க, இது நல்லா இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் சரியா படல. ஆண்டாள் உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் வரிசைக்காக ஃபோன் பண்ணி உன்கிட்ட அது இதுன்னு கேட்குறாங்க. உன்னோட சிச்சுவேஷன் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைங்கிறது. அப்புறம் எப்படி உன்கிட்ட இவ்வளோ கேட்க உங்களுக்கு மனசு வருது? நல்லா யோசிச்சுக்க ஆண்டாள், இந்த கல்யாணம் உனக்கு தேவையா? இல்லை ஹைடி, அவரும் ரொம்ப நல்லவர். அவருக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது, இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு. ஏய் உனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கணும் மட்டும் சொல்லி நான் தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்காக சீரு வரிசை இதெல்லாம் தேவையில்லடி. உன் மாமியாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உன் மாப்பிள்ளைய நான் தூக்கிட்டு வரேன் பாரு. ஆமாம் ஆண்டலு, உனக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா அந்த பையன்கிட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பையன் ஒத்து வருவானா என்னன்னு தெரியல. சரியா? இப்போதைக்கு இதை இந்த விஷயத்தை ஆற போட்டு வைப்போம், அப்புறம் பேசிக்கலாம். வா நம்ம வீட்டை பார்த்து போகலாம். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா நான் கேட்குறேன்க்கா. வாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம். ஏமா இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? சரி சொல்லுங்க, என்னத்தை வாங்கியிருக்கீங்க, எது வேணும்? வெங்காயம், ஒரு வெங்காயம் வேணும் அப்பையா. ஏய் ஹலோ, அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். உன் கடையில ஒரு வெங்காயமும் நல்லா இல்ல அப்பயா. சீ மொட்டை. கரநாட்டை போஸ்டிங்க ஏசி ரூம்ல காத்து வாங்க வந்திருக்காளுங்க. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவளுக்கு ஒன்றும் வாங்க மாட்டேங்க. ஆளுங்களை பாரு. ஏய் என் வீட்டுல வந்து பாரு, 10 ஏசி இருக்கு தெரியுமா? மூக்கு காது கண்ணு காலுக்குன்னு ஏசி போட்டிருக்கேன்டா. வெண்ணம் அவனை எப்படா? அது எப்படி ஏசி மூக்கு காது கண்ணுக்கெல்லாம் போடுவாங்க? என்னன்னா உடாளுங்க பாரு இவளுங்க.